ஓகே வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வெட்டிங் தானே? அப்போ சரியா சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. இப்போ அக்கா நாங்கள் வந்த உடனே சொன்னா எடிட்டாங்க கிடக்க பேச கிடக்குன்னு அரேஞ்ச் மேரேஜ். சரி, அப்போ இனிய திருமண வந்த வாழ்த்துக்கள். சரியா? இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷம் நல்ல சந்தோஷமா உங்களோட சொந்தக்காரர் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்தும் இங்கே இருந்தும் கிஃப்ட்டுகள் தந்திருக்கணும். இந்த கிஃப்ட் யார் தந்த நினைக்கிறீங்க? என்ன என்ன தெரியலையோ? என்ன அக்கா இவ்வளோ அவசரமா இருக்கிறா சாக்லேட்ல? சரி, அவ கொடுங்க பாவம் தானே. அக்கா வாங்குங்க. அப்ப உங்களுக்கு கிஃப்ட தந்துட்டேன். சரியா? பழமையா சரியா சொன்னா தான் கொடுக்கறாங்க. நீங்க பாவம் தானே. அப்ப உங்களுக்கு முதல் தொடக்கத்திலேயே தந்துட்டோம். இப்ப சரியா சொல்லாட்டி எங்க மிக்கி கொண்டு போடுங்க. அதற்கு சாக்லேட் விருப்பம். அதை தாண்டி வந்து மிக்கிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஓ, மிக்கி என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? இருக்கா? அப்ப மிக்கி கொண்டு போய் அவருக்கு கொடுத்துருவேன். சரியா? அப்ப நீங்க சரியா சொல்லுங்க. மாப்பிள்ள என்ன நீங்க கதைங்க? ஃப்ரெண்டு சில எக்ஸ்ல ஒரு ஆயம் இருக்கலாம். சரி, வந்து முதல் நாளே குழப்பத்தை கொண்ட. அப்ப அக்கான சைட்ல இருந்தாரா வந்து தந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க தார அளவுக்கு இல்ல. அப்ப உங்க வீட்டுல பொம்பளை மாப்பிள்ள நடக்க தந்திருப்பீங்க. அப்ப மாப்பிள்ளை சைட்டால தான் வந்த நினைக்கிறீங்க. சரி, மாப்பிள்ளை உங்களோட சைட்டால தான் வந்தது. படிவா ஜோசி, உங்களுக்கு காசு மெட்டது பிரேமம் தந்தது. சரியா? பிரேமில் பேர் கிடக்கு. இப்போ நீங்கள் சரியா சொன்னாதான் நாங்கள் பிரேம தருவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேர் என்ன? சரி, ஃப்ரெண்ட்ஸ் தான் தந்தவங்களா? உங்களுக்கு குழு கொண்டு வந்துட்டோம். உன்னை சொந்தக்காரன் இந்த இதில் இருக்கிறேன் சொந்தக்காரன் அதையெல்லாம் தெரியல. தாராளவுக்கு எல்லாம் இல்லை இதில். சரியா? தெரியணும் இதுக்குள்ள இருக்கிறாங்க. தெரியணும். இது மூண்டாவது புறேன். அப்போ அறமுறமாக தான் வருதா இன்றைக்கும் வந்தது. சரி, அப்போ கதைச்சி நீங்கள் ஒரு டயர்டாக இருப்பீங்க. வளரக்கூடிய கிடையாது. டே எங்களுக்கு அதுக்குள்ளேயும் டெய்லி மில்க் இருக்கு. அடே அதை எடுத்துக்கொண்டு வரேன். அதோட சொல்லினா இல்லை, அதை எடுத்துட்டு வா. அது வேண்டாமோ? எங்களுக்கு களவெடுக்கிற பழக்கம் இல்லை. அது வேண்டாமா? இதைத்தான் கொண்டு போவோம். சரியா? சரி, ஓகே பாயா. வாங்கிட்டு வாங்கடா. அதான் வேணுமே சாக்லேட். வேண்டாமா? என்னக்கா இப்படி ஒரு சாக்லேட் வாரங்கிட்ட சாக்லேட் வேண்டாம். சரி, அப்ப பிரேம் என்ன மாதிரி? சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களானே அவங்கள யார் தந்திருப்பினோம்? பவன் இல்ல, பவன் தானே இந்த இது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்யறது பவன் தான். அப்ப பவன் எல்லாம் தான் அளவுக்கு எல்லாம் இருக்க மாட்டான். நீங்க பவன் சர்ப்ரைஸ் தம்பின ஃப்ரெண்ட்ஸ் பவனை இருக்குமென்னு யோசிக்கிறீங்க. என்ன பவன் கொடுத்தாரு? பவன் இல்லையா? ஃபாரின்ல இருந்து வந்தது தானே. மடிவா யோசிங்க. இல்ல இல்ல இல்ல, எங்க உண்மையா தான் சொல்றோம். பொய்க்கு இந்த சர்ப்ரைஸ்காரங்க கடைசியில உண்மையை தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்க தொடக்கத்திலேயே உண்மையை தான் சொல்லுவோம். வடிவா ஜோசிங்க. சரி, அக்கா இன்றைக்கு பேச மாட்டேன். அதெல்லாம் உண்மையா சொல்லத்தானே வேணும். யாரா இருக்கிறோமே கொடுக்க ஒரு தடவை இல்ல. சரி, அப்ப பிரேம தரட்டுமோ? நீங்க சொன்னாக்கள் பவன் தான். சரி, நீங்க அவுட்டோர்ல எடுத்த போட்டோக்களும் நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. சரி, அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் நல்ல கியூட்டான கலக்க போட்டோக்கள் எடுக்கணும். சரியா? இன்னும் ஒரு பிரேமும் தந்திருக்கிறோம். அது வேறு யாக்கெல்லாம் ஃபாரின்ல இருந்தா வந்தது. அது ஃபாரின்ல இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட் தான் தந்தது. உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் தான் தந்தவா ஜோசி. அந்த கேர்ள் வந்து பவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே. மடிவா ஜோசி. தரிசனா இல்ல, வேற கேர்ள் தாரதுக்கு இல்ல. சரி, பாப்போம். கனடால இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் தான் இந்த சாக்லேட் பாஸ்கெட்டை மெட்டது பிரேமை மெட்டது 10,000 ரூபா காசு, அதாவது 25,000 ரூபா பெறுமதி மிக்க ஒரு கிஃப்டை உங்களுக்காக உங்களோட ஃப்ரெண்ட் ஜெனி கனடால இருந்து பார்த்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை செய்திருக்கிறேன்.